ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அருமையான காலை நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த இரவு முழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீர், ஜீவனோடு எங்களை வைத்தீர். இந்த காலையில நம்முடைய பாத்தில் அமர்ந்து உடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பெரிதான கிருபை நீ தந்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னோடு கூட இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுமடியாக வேண்டிக் கொள்கிறேன். தியானம் பண்ண போற வேத பகுதிகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தாரும், எங்களுக்கு கற்றுத்தாரும். அதன்படி நடப்பதற்கு எங்களை பலப்படுத்தும், எங்களை முழுவதும் வெறுமையாக தாழ்த்து வரும். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 61 இன்னைக்கு தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இது தாவீது எழுதின சங்கீதம். அவர் அதிகமாக சங்கீதங்களில் துதியை பற்றியும் ஜெபத்தை பற்றி அதிகமாக எழுதியிருப்பார். இப்ப கூட பாட்டு கேட்டோம், எந்நாளுமே துதிப்பாய், எந்நாளும் ஒவ்வொரு நாளுமே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என அந்த பாடல் முதலாவது நம்மை தட்டி எழுப்புகிறது. அந்த மாதிரி தாவீதின் சங்கீதம் நிறைய துதிக்கிற சங்கீதமாக, ஜெபிக்கிற சங்கீதமாக நிறைய இருக்கும். இந்த சங்கீதத்துல பாருங்க, நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கிற ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நெகினோத் என்னும் வாத்தியத்துல வாசிக்கிறதுக்காக கொடுத்துருக்க 10 நரம்பு வீணையினால அல்லது சுரமண்டலத்துல வாசிப்பதற்காக இந்த பாடலை எழுதி தாவீது அந்த அவர் ஏற்படுத்தின பாடல் குழுவின் தலைவர்கிட்ட இந்த பாட்டை கொடுத்துட்டார். ஆகவே இந்த 8 வசனங்கள் தான் இருக்கிறது இந்த சங்கீதத்துல. ஒவ்வொரு வசனமும் முத்து முத்தாகவே இருக்கிறது. முதல் 2 வசனம் தாவீதின் விண்ணப்பத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். கெஞ்சுதல், கர்த்தரை நோக்கி அவர் கெஞ்சுகிறார். 3-7 வரைக்கும் தாவீது ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். கடைசி 8வது வசனம், பொருத்தனை நான் தினந்தோறுமே பண்ணிட்டு இருப்பேன், தினந்தோறும் நிறைவேற்றிட்டே இருப்பேன் அப்படின்னு கடைசி 8வது வசனத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறார். நாம வாசிக்கலாம். தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு விண்ணப்பத்தை கவனியும், என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என்னை உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாவது உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு விண்ணப்பத்தை கவனிங்க அப்படின்னு சொல்றார். அவர் ஆண்டவர் கிட்ட கூப்பிடுறோம். நம்ம இங்கிருந்தே பூமியிலிருந்தே மௌனமாக ஜெபம் பண்ணா கூட கர்த்தருக்கு கேட்கும். ஆனா தாவீது ஒரு ஆசை, கிட்ட வந்து கொஞ்சம் கவனிங்க ஆண்டவர், நான் என் விண்ணப்பத்தை நான் உங்களை நோக்கி கொஞ்சம் கெஞ்ச போறேன், நான் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேன், என் மனசுக்கு நிம்மதியா இல்லை, கொஞ்சம் நான் சொல்றதை கவனிங்கள அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவர் இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறோம், இப்ப நம்ம பேசுறதை அவங்க கவனிக்கணும்னு சொன்னா அவங்க கவனத்தை முழுசா நம்ம மேல திருப்பணும். அங்க எங்கேயோ நினைச்சிட்டு இருந்தா அவங்க கவனிக்க முடியாது, தூரத்துல இருந்தா அவனுக்கு நம்ம பேசுறது கேட்காது. இப்ப ஆண்டவர் அவர் ரொம்ப அருகில கூப்பிடுறாரு. தாவீதுக்கு அப்படி ஒரு ஆசை, அவர் கிட்ட வந்து நான் கெஞ்சறதெல்லாம் அவர் கேட்கணும். ஆனால் என் விண்ணப்பத்தை ஆண்டவரை நீ என்ன பண்றீங்க, கவனிங்க, அப்புறம்தான் நீங்க எனக்கு பதில் கொடுக்க முடியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நோக்கி கூப்பிடுவேன். அவருக்கு எப்பொழுது வேதனை அதிகமாகிறதோ, இருதயம் எப்போ அவருக்கு ரொம்ப தொய்ந்து போய், அதாவது மிகவும் ரொம்ப ரொம்ப சோர்வாய் ஒண்ணுமே பண்ண முடியல, ஒத்தாசை பண்றதுக்கு ஒரு மனுஷனும் இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, அப்படி ஒரு நிலைமை அவருக்கு வரும்போது அவர் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இது எல்லாருடைய பிரச்சனை, எல்லாரும் வாழ்க்கையில வருகிற பிரச்சனை தான். நமக்கு கூட, எனக்கு கூட ஆண்டவர் நம்ம வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கலன்னா நமக்கு என்னதான் பண்றதுன்னு ஒன்றும் புரியாது, ரொம்ப சோர்ந்து போயிடும். இது பெரிய பரிசுத்தவான்கள் கூட பைபிள் நிறைய பேர் அப்படி அனுபவிச்சிருக்கிறார், அவங்க அனுபவத்தை நமக்கு எழுதி இருக்கிறாங்க. ஆனால் தாவீது ரொம்ப சோர்ந்து போன ஒரு நேரத்துல இப்படி அவர் நோக்கி கூப்பிடுறார். இதுலயும் ரொம்ப சோர்ந்து போய்க்குது. நிறைய பேர் இது அப்சலோம் அவர் துரத்திட்டு போகும்போது இந்த பாடலை எழுதியிருக்க கூடும் அப்படின்னு நிறைய வேத ஊழியர்கள், தேவ மனுஷர்கள் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். இந்த சங்கீதம் அப்பதான் அவர் எழுதியிருக்க முடியும், இந்த வசனங்களை வச்சு அவர் அப்பதான் எழுதியிருக்க முடியும். ஆனால் கர்த்தருக்கு நெருக்கமானவங்க, கர்த்தரோட நல்ல உறவு இருக்கிறவங்க
அவர்கிட்ட கெஞ்சுற ஒரு பழக்கத்தை, தன் பிரச்சனையை சொல்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. நம்முடைய பிரச்சனை இல்ல நம்முடைய வேதனை, நம்முடைய வருத்தம், இதெல்லாம் ஒரு மனசுகிட்ட சொல்லும்போது அவங்க நமக்காக பரிதாபப்படுவாங்க. அவங்க கிட்ட தீர்வு நமக்கு கிடைக்காது. அவங்க மற்றவங்களுக்கு போய் சொல்லுவாங்க, அவர் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா. ஆனால் ஆண்டவர் யாருக்கிட்ட சொல்ல முடியும்? அவர் யாருக்கிட்ட சொல்ல மாட்டார்ல. அதனால தாவீது, நிறைய பரிசுத்தவான்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், அவங்களுக்கு பிரச்சனை சந்திக்கிற வேளையில மனசு ரொம்ப சோர்வடைகிற நேரத்துல கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாங்க. பார்த்துங்களேன், நம்ம ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தாவீது நம்முடைய ஆபிரகாம் கூப்பிடுறாரு பாருங்க, 2-3 வசனங்கள்ல. ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியாசரின் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறவனே என்றார். இன்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவனே இருக்கிறான் என்றார். ஒரு குழந்தை கூட இல்லையா ஆண்டவர்? 75 வயசுல நான் என் தேசத்தை விட்டு, ஜாதி ஜனத்தை விட்டுட்டு, உங்க வார்த்தையை கேட்டு, உங்களுக்கு கீழ்ப்படைஞ்சு ஏறக்குறைய 400 மைல் அப்பால் நான் வந்துட்டேன். அவர் மறுபடியும் அங்க போனதா பைபிள் எழுதப்படவில்லை. இப்படியெல்லாம் நான் வந்துட்டான். எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே. எனக்கு நிறைய சொத்து கொடுத்து இருக்கிறீங்க. ஆடு, மாடு, ஒட்டகம், பொன், வெள்ளி. 13ஆம் அதிகாரத்துல அவன் செல்வ சீமானா இருந்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இவ்வளவு இருந்தும் எனக்கு பிறகு இதை அனுபவிப்பதற்கு, இதுக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. இஸ்ரவேல் தேசத்துல பிள்ளை இல்லாத பெரிய ஒரு அவமானமான ஒரு விஷயம். அதனால தாவீது, நம்முடைய ஆபிரகாம் கெஞ்சுறார், எனக்கு ஒரு குழந்தை இல்லை. வேலைக்காரனுக்கு தான் இதெல்லாம் நான் வச்சுட்டு போனேன். உடனே அவருக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சு. 4ஆம் வசனத்துல, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாய், இவன் எனக்கு சுதந்திரவாளி அல்ல, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான். உடனே பதில் கொடுத்துட்டார் ஆண்டவர். அந்த ஒரு சோர்ந்து போன ஒரு நேரத்துல பார்த்து 24 வருஷம் ஆயிடுச்சு தேசத்தை விட்டு வந்து, குழந்தையே இல்லை. எத்தனை பேர் கேலி பண்ணுவாங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்ட அவரு மனசோர்வுக்கு உண்டாகி ஆண்டவர் நோக்கி கெஞ்சுறார். ஒரு குழந்தை இல்லையா ஆண்டவர்? இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். உடனே ஆண்டவர் 4ஆம் வசனத்துல அவருக்கு உடனே பதில் கொடுத்துட்டாரு. இல்லப்பா, நிச்சயமாக கொஞ்சம் வெளியே வா, டென்ட் உள்ள உக்காந்து கதை, கொஞ்சம் வானத்தை பாரு, நட்சத்திரம் முன்னால் எண்ண முடியுமா? அடுக்கடுக்கா இருப்பதாக யோபு சொல்றார். நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு லைனை தான் தெரியும். ஆனா யோபு ஒரு புஸ்தகத்தில் எழுதும்போது நட்சத்திரங்கள் அடுக்கடுக்கா பலவிதமா வினோதமா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு மகிமை ஆண்டு வச்சிருக்கிறதா எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் என்ன உன்னால முடியுமா? இப்படிதான் உன் ஜெனரேஷன் இருக்கும். ஒரு தேசமே உன்னுடைய தேசமாக மாறும் போது, இந்த தேசம் நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் உன் தேசமாக மாறப்போகுது அப்படின்னு உடனே அவருக்கு பதில் கொடுத்துட்டார். அப்ப அந்த மனுஷன் சோர்வான நேரத்துல பார்த்து 24 வருஷமா காத்திருந்து அவரை நோக்கி கூடும்போது, அடுத்த முறை நான் வரும்போது நிச்சயமா அவனுக்கு ஒரு குழந்தை கையில் இருக்கும், சாரால் வச்சுட்டு இருப்பா அப்படின்னு ஆண்டவர் உடனே பதில் கொடுத்து. ஆக இந்த சோறு என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒண்ணு. 2 சாமுவேல் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது 15ஆவது வசனத்தை எடுத்துக்கொள்ளும் போது இப்படியாக பைபிள் என்ன சொல்லுது நம்ம கொஞ்சம் பார்க்கலாமே. 2 சாமுவேல் 15:30 வசனத்தில் தாவீது வெறுங்காலோடு நடந்து போனான். அப்சலோமுக்கு பயந்து வெறுங்காலோடு ஒலிவ மலை மேல அவன் நடந்து போனதாக இங்க வசனம் சொல்லுகிறது. தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களை முகத்தை மூடி அழுது கொண்டு வெறுங்காலோடு. செருப்பு போட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு வெறுங்காலோட தரையில் நடக்கிறதே கஷ்டமா இருக்கும், கல்லெல்லாம் குத்தம். ஆனா தாவீது எங்க போறாரு? மலை மேல் ஏறி போயிட்டு இருக்கு. ஒரு தேசத்தின் ராஜா. அப்போ நிலைமை எப்படி இருக்கும்? அந்த ஆத்மா எப்படி இருக்கும்? அப்படி இருதயம் எவ்வளவு சோர்வடைஞ்சிருக்கும்? காரணம், சொந்த மகன், பெற்றெடுத்த மகனே ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ராஜாவாயிட்டு. பொதுவாகவே ராஜாக்கள் 4ஆம் புஸ்தகத்தை நம்ம படிக்கும் போது, அப்பாவுக்கு வயசான காலத்துல அவர் மரிப்பதற்கு முன்பாக அவங்க பிள்ளைகள் ஒருவரை ஒரு ராஜாவா ஏற்படுத்தி நாட்டுக்கு அறிமுகப்படுத்திட்டு மறிச்சிருப்பார்.
ஆனால் இங்க அப்சலோம் என்ன பண்ணா, ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அவனே ராஜாவாயிட்டான். தாவீதுக்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சு. ஒருத்தர் ராஜாவாகணும், அடுத்தவங்களை யாரா இருந்தாலும் கொண்டுடுவாங்க. இந்த விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் பயந்து செருப்பு கொண்டு போடாம அழுது ஓடுகிறார். மலை மேல ஏறி போயிட்டு இருக்கிறார். காரணம் என்ன? யாரெல்லாம் தாவீதுக்கு ஆதரவா இருந்தாங்களோ அத்தனை பேருக்கு அப்சலோம் பக்கம் போயிட்டாங்க. அவர் ஆலோசனைக்காரன் அகித்தோப்பேல் போயிட்டான், அமாசா போயிட்டான், சீமேயி போயிட்டான், ஆசாரியன் அபியத்தார் போயிட்டான். இப்ப அவருக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருந்தார்களோ அத்தனை பேரும் அப்சலோம் பக்கம் போயிட்டாங்க. ஆதரவு இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஒரு ராஜா 4 பேர் ஆதரவு இருந்தா தானே அவர் ராஜாவாக இருக்க முடியும், ஆட்சி பண்ண முடியும். ஆதரவு இல்லாம எப்படி பண்ண முடியும்? ஆனால் அவருக்கு ஆதரவா இருந்த அத்தனை பேரும் தம் மகன் பக்கம் போயிட்டாங்க. இதை நினைச்ச அவர் மனசு எப்படி நொறுங்கி இருக்கும், எவ்வளவு வருத்தம் இருக்கும், எவ்வளவு கண்ணீர் இருந்த வேதனை துக்கத்தோடு அழுதுட்டே போறார். அதனால இந்த வசனம் ஊனம் வாசித்து அநேக தேவதாசர்கள் அப்சலோமுக்கு பயந்து தாவீது நாட்டை விட்டு வெளியே ஓடும் போதுதான் இந்த பாடலை எழுதியிருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு அம்மா நம்ம பார்க்கிறோம், 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. மனம் கசந்துன்னா எவ்வளவு வேதனை, எவ்வளவு வருத்தம், ஒரு நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய ஒரு அவமானம். சகரியா கூட எலிசபெத்து கூட என்ன பண்ண, வயசான காலத்துல புள்ள இல்லை, சின்ன வயசுலதே ஜெபம் பண்ண இருந்தாங்க. அது மாதிரி அன்னாள் பெண்ணில் 2 மனைவி ஏற்கனவே முதல்ல ஒரு திருமணம் பண்ணி ஒரு சில வருஷங்கள் குழந்தை இல்லைன்னா தான் 2வது திருமணம் பண்ணுவாங்க. ஆனால் பெனியலுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், இருந்தார்கள். அப்போ ஒரு 3-4 பிள்ளைய வச்சுக்கிடுவோம். ஒரு தாய் ஒரு 3-4 பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு ஏறக்குறைய நெருங்கி ஒரு 10 வருஷம். அப்ப அதுக்கு முன்னாடியும் குழந்தை இல்லாம இவள் இருந்ததுனால்தான் அவரு பெரிய நாளா கல்யாணம் பண்ணியிருப்பார் ஏல்கானா. அப்ப எத்தனை வருஷம் அவங்களுக்கு குழந்தை இருக்கிறார். இதை நினைச்ச அண்ணாளுக்கு எப்படி இருக்கு? மனம் உடைஞ்சவடா, துக்கத்தோடு பாரத்தோடு ராமாவுக்கு வந்து ஆசரிப்பு கூடாரத்துல உட்காந்துட்டு அழுகிறாங்க. அண்ணா ஆசாரியந்தார் அவரு கூட்டுக்கிட்டு சொல்ல, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணிங்க, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, எனக்கு திருமணம் 15 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தையே இல்லை, எனக்கு பின்னர் 2வது திருமணம் என் புருஷன் பண்ணாரு, அவங்களுக்கு ஒரு 3-4 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, எங்களை ஏளனமா பாக்குறா, என்னை பார்த்து மனசு நோக்க முடியும், அடிக்கடி பேசுறா, நிம்மதி இல்லை, சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை. இதெல்லாம் சொல்லியிருக்கணுமே, எனக்காக ஜெபம் பண்ணிக்குங்கன்னு. நிறைய பேர் அப்படித்தானே சொல்றாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்குங்க. இல்ல, ஜப உதவிக்கு நாம் யாராவது கூப்பிட்டாலும் கூட கேட்டாலும் கூட நாம ஜெபம் பண்ணணும். தினந்தோறும் ஒவ்வொரு சபை மக்கள் விசுவாசிகளும் ஜெபம் என்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். அன்னாள் பாருங்க, ஆசாரிய பிரதான ஆசாரிய உட்கார்ந்துட்டு இருக்கிறார், விஷயத்தை அவர்கிட்டே சொல்ல, நம்ம அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலை ஆண்டவர் பாருங்க, நம்ம எந்த நோக்கத்தோடு எந்த நிலைமையில ஜெபம் பண்றோம், இல்ல ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஜெபம் பண்றோமா, உண்மையாக உடைந்து உள்ளத்தோடு வருத்தத்தோடு பாரத்தோடு ஜெபம் பண்றோமா, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவர் பார்வையில். இவள் ஜெபம் ரொம்ப பெரியமா இருந்துச்சு, கேட்டார், சரியான ஒரு சாமுவேலை கொடுத்துட்டாரா. ஆபிரகாம் துக்கத்தோடு அழுதான், 24 வருஷம் வெயிட் பண்றான், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. சொந்த பந்த ஜாதி ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நான் அந்நிய தேசத்துக்கு வந்துட்டேன், எனக்கு ஒரு வாரிசு இல்லையே. நியாயமான கேள்வி, நியாயமான விண்ணப்பம், பதில் கொடுத்துட்டார். தான் ராஜாவாக ஏற்படுத்தாத மகனே ராஜா ஆயிட்டான். தனக்கு கூட இருந்த ஆலோசனை கொடுத்திருந்த ஆதரவு கொடுத்திருந்த அத்தனை பேரும் மகன் பக்கம் போயிட்டாங்க. இவர் கண்ணீரோடு வெறும் காலோடு அழுது போயிட்டு இருக்கிறார். ஆண்டுடைய பார்வைக்கு அது நல்லதாக தெரிகிறது, நியாயமான விஷயமாக தெரிகிறது. அந்த கண்ணீரை கண்டார், பதில் கொடுத்தார், திரும்ப கொண்டு போய் அவரை அரியணையில உட்கார வச்சிட்டார். ஆக அந்த உள்ளம் உடைந்து நியாயமாக கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அதனாலதான் தாவீது சொன்னார், கொஞ்சம் கவனிங்க ஆண்டவரே, நான் ஜெபம் பண்றது கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கிட்ட வந்துருங்க ஆண்டவரே. நீங்க கிட்ட வந்து கவனிச்சீங்கன்னா எனக்கு பதில் கொடுத்துருவீங்க, அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பதிலை பெற்றுக்கொள்ளுவ நான் அனுபவிக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது அப்படின்னு ஆண்டவர் கிட்ட கூப்பிட்டு கவனிக்கும்படி அவர் சொல்லுகிறார். எனக்கு எட்டாவது உயரமான கண்மலையில என்னை கொண்டு போய்விடும். எப்படி கேட்கிறா பாருங்க,
என் எதிரி ஆச்சரியப்படணும். தாவீதுக்கு இப்படி எல்லாம் கூட ஆண்டவர் பதில் கொடுப்பாரா? எதிரி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவருக்கு பதில் இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புவார். எனக்கு எட்டாதே, நானே புரிந்து கொள்ள முடியாது, எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நான் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய விண்ணப்பத்திற்கு, இந்த கண்ணீருக்கு, இந்த அழுகைக்கு உங்க பதில் இருக்கணும்னு கேட்கிறார். அப்ப மற்றவங்க பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு எப்படி இருக்கும்? அதான் எரேமியா தீர்க்கன் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு கொடுத்து, நீ அறிந்ததும் உனக்கு எட்டாதமான காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் சொல்றார். இப்படி கூட ஆண்டவர் பதில் கொடுப்பாரா? அப்படின்னு என்னை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு நான் பதில் கொடுக்கிறவே அப்படின்னு ஆரம்பிச்சு. இதுதான் அவரு சொல்றார், அதை நான் அனுபவிக்கணும். உங்க பதில் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நானே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே ஒரு உயரமான இடத்துல கொண்டு போய் விட்ட ஒரு மனுஷனை யாரும் தொட முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டு அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நீங்க பதில் கொடுக்கும் போது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு தாவீது கேட்கிறார். நீர் எனக்கு அடைக்கலம், 3ஆம் வசனம், எனக்கு அடைக்கலமும் சத்ருக்கு எதிரே பலத்த துர்கமா இருந்தீர். ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்காரு. அது ஆண்டவருக்கு அவர் ஞாபகப்படுத்துறாரு. ஆண்டவர் மறக்கிறவர்ல இருந்தாலும் ஞாபகப்படுத்துறது நம்முடைய கடமை. தாவீது சொல்றாரு, இப்படி எல்லாம் எனக்கு பண்ணீங்களே, ஏற்கனவே எனக்கு நீங்க அடைக்கலமா இருந்திருக்கிறீங்க ஆண்டவரை. சவுலுக்கு பயந்து 12-13 வருஷமா போகும்போது எங்கெல்லாம் சுத்தி திரிஞ்சு 13 வருஷமா ஏறக்குறைய அந்த மனுஷன் என்னை தொடவே முடியல. அப்படியெல்லாம் நீங்க எனக்கு அடைக்கலமா இருந்தீங்க. சில இடத்துல நம்ம போயிட்டு இருக்கும்போது பாருங்க, பேங்குக்கு வெளியே ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, இந்த வங்கியில் பாதுகாப்பு பெட்டக வசதி உண்டு. நிறைய பேர் லாக்கர்ல கொண்டு போய் நகை வைப்பாங்க பாருங்க. யாரும் திருடிட்டு போயிட்டு கூடாது, கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு கூடாது. நம்ம வீட்டை பூட்டிட்டு போகும்போது வீட்டை உடைச்சாரும் பூட்டை உடைச்சு எடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் நிறைய பேர் பேங்க் லாக்கர் நகையை வச்சுக்குவாங்க. ஒரு மனுஷனே அழிந்து போற உலக பொருளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் போது, தேவனால் படைக்கப்பட்ட மனுஷர்களுக்கு, அவருடைய சாயலில் உள்ளவங்களுக்கு, அவருக்கு பயப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு அவர் ஏன் பதில் கொடுக்காததுக்கு முடியும்? பதில் கொடுக்காம இருப்பாரா? இது தாவீதுக்கு நல்லா தெரியும். அவர் ஆண்டவருக்கு ரொம்ப அறிந்த ஒரு மனிதன். ஆண்டு கூட நம்ம எந்த அளவுக்கு நீங்களோ நானோ யாரா இருந்தாலும் எவ்வளவு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிறோமோ, எவ்வளவு நேரத்தை செலவு பண்றோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இது தாவீதின் அனுபவம். அவர் சொல்றாரு பாருங்க, நீ எனக்கு அந்தரமா இருந்தீங்க ஆண்டவர், ஏற்கனவே பலத்த துர்கமாய் இருந்தீங்க. அடர்ந்த காட்டுக்குள்ள நிறைய மரம் கொடி செடி எல்லாம் அடர்ந்து இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஆள் போய் ஒளிஞ்சிரும் போது, நிறைய இடத்துல தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்க, மலைகளுக்கு மாவோயிஸ்ட் எங்க இருக்கிறாங்க, மலைகளுக்குள்ள காடுகளுக்குள்ள குகைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறாங்க. சீக்கிரம் போலீஸ் அவங்களை என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்னை கண்டுபிடித்து கொலை செய்ய முடியாத அளவுக்கு, என்னை கொண்டு போக முடியாத அளவுக்கு ஏறக்குறைய 13 வருஷமாக அலைந்து திரிந்த சவுலாக்கு தப்பிச்சு பாதுகாப்பு கொடுத்தீங்களே, இப்போ அதே பாதுகாப்பு எனக்கு வேணும், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவர் கேட்கலாம். 4ஆம் வசனம், நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். எப்பவுமே அவருக்கு ஒரு ஆபத்து வருகிற நேரத்துல, பிரச்சனை வருகிற நேரத்துல தாவீது ஆண்டவருடைய அடைக்கலத்தை தேடுகிற ஒரு மனுஷன். இதை பத்தி நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 27 கூட நமக்கு அழகாக 5ஆம் வசனம் சொல்லப்படும். சங்கீதம் 27:5 நீங்க வாசித்து பாருங்களேன். அங்க ஒரு தாவீது என்னவாக எழுதுகிறார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மனையில் மேல் உயர்த்துவார். ஒளிச்சு வைக்கிற ஆண்டவர் தமது கூடாரத்துல. அவருக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, எப்பெல்லாம் மனசு சஞ்சலப்படுகிறதோ, அளவுக்கு அதிகமாக எப்பொழுது அவர் சோர்வு அடைகிறாரோ, அந்த நேரத்துல அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி கர்த்தருடைய கூடாரம். இப்ப அவர் வனாந்தரத்துல இருக்கிறார். அங்கேயிருந்து கூடாரம், கர்த்தர் தம்முடைய கரங்களை விரித்து அவருக்கு கூடாரமாக அமைத்து, அந்த கூடாரத்துக்குள்ள அவரை மறைச்சி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். ஆனாலும் அவர் சொல்றார், உமது கூடாரத்திலே சதா காலமும் தங்குவேன். நான் உயிருள்ளவரை எப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை வருகிறதோ, எப்பெல்லாம் நான் கஷ்டப்படுகிறேனோ, மனதளவில் பாதிக்கப்படுகிறோம், அப்பெல்லாம் நான் ஓடி வந்து 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 உங்ககிட்ட மட்டும் ஆண்டவர் ஒளிஞ்சிக்கும். இந்த கோழி குஞ்சுகளை மேய்ஞ்சிட்டு இருக்கும் பாருங்க, பருந்து வானத்துல வட்டமிட்டு அடிச்சுட்டு இருக்கும். கோழி எப்போ ஒரு நிமிஷம் ஏமாறும், உடனே குஞ்சு தூக்கிட்டு போயிடலாம். உடனே அது நெருங்கி கிட்ட வரும்போது கோழி ஒரு சத்தம் விடும். சத்தம் விட்டவுடன் தன்னுடைய ரெக்கைகளை தூக்கும். எல்லாம் குஞ்சு ஓடி அதுக்குள்ள ஒளிஞ்சிக்கும். அது மூடிக்கும். பருந்து ஏமாந்து போயிடும்.
அப்படி ஒளித்து ஒளித்து மறைச்சு எதிரிகள் இருந்து ஆண்டவர் தன்னை காப்பாற்றுகிறவர் அப்படின்ற ஒரு அனுபவம் இவருக்கு இருந்ததுனால அவர் அந்த அனுபவத்தை மறுபடியுமா கர்த்தருக்கு நினைப்பூட்டுறார். இப்படியெல்லாம் எனக்கு பாதுகாப்பா இருந்தீங்கல்ல, இப்ப கூட உடைய பாதுகாப்பு எனக்கு வேண்டும். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டி உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்கள் சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தீர் தந்தீர். என் பொருத்தனைகளை நீர் எனக்கு கேட்டீர் அப்படின்னு சொல்றார். அவர் என்ன பொருத்தனை பண்றாரு ஆண்டவருக்காக? தாங்கி அவருக்கு பொருத்தனை பண்ற பழக்கம் இருந்திருக்கு. அப்ப என்னதான் பொருத்தனை பண்றாரு? நம்ம சங்கீதம் 66 ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அந்த சங்கீதம் 66 13வது வசனத்தை வாசிக்க போறோம். சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி. இந்த சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, இதுகளெல்லாம் ஆசாரியனுக்கு ஒரு பங்கு முன்னந்தோடைய அவர் எடுத்து. ஆனால் சர்வாங்க தகன பலி என்பது பலி கொடுக்கிற மனுஷனும் ஒன்னும் எடுத்துக்கொள்ள முடியாது, ஆசாரியனும் ஒண்ணும், எல்லாமே கர்த்தருக்காக கொடுத்து. அப்ப தாவீதுக்கு அந்த பழக்கம், எல்லாமே கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு பொருத்தனை செய்கிற ஒரு பழக்கம் தாவீதுக்கு இருந்திருக்கிறது. அதான் சொல்றார், நான் பொருத்தனைகளை என் பொருத்தனைகளை கேட்டு பாரு. அதே மாதிரிதான் 116 கூட ஒரு வசனத்தை 17 நம்ம வாசிக்கும் போது, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் சர்ச்சுக்கு வெளியே அந்த காம்பவுண்டுக்கு உள்ள எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அங்கே பார்க்கும்போது சர்வாங்க தகன பலி பொருத்தனை பண்ற பழக்கம் உள்ளவராக இருக்கிறார். இங்கே ஸ்தோத்திர பலியை செலுத்துகிற ஒரு பழக்கம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப தாவீதுக்கு பொருத்தனை பண்றது சர்வாங்க தகன பலியும் கொடுத்திருக்கிறார், ஸ்தோத்திர பலியும் கொடுத்திருக்கிறார். பாருங்க, 2 விதமா, ஒண்ணு ஆவிக்குரிய பலி, ஒண்ணு மாம்சத்திற்குரிய பலி. இந்த பலி செலுத்துற பழக்கம் தாவீதுக்கு இருந்ததுனாலதான் இந்த பகுதியில இந்த 61வது சங்கீதத்துல அவர் சொல்றாரு, தேவனே நீ பொருத்தனைகளை கேட்டி உமது நாமத்திற்கு பயப்படுறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு கொடுத்து. அவருக்கு பயந்தவங்க யாரும்? நோவா பயந்தார். எல்லாரும் எழுச்சிட்டார், நோவா குடும்பத்தை மட்டும் கர்த்தர் காப்பாற்றினார். அவருக்கு பயந்தவங்க யோசேப்பு சகோதரர்கிட்ட சொன்னான், அந்த கர்த்தருக்கு பயப்படுறோம், ஆனா அவங்களுக்கு நான் தீமை செய்ய முடியாது. அந்த யோசேப்பை மறுபடியும் அவனுக்கு ஒரு உரிமை என்ன சுதந்திரம் கொடுத்தார்? அந்த எகிப்து தேசத்துக்கே பிரதம மந்திரி ஏற்படுத்திட்டார். அதே மாதிரிதான் திரும்ப என்னை கொண்டு போய் நீங்க கண்டிப்பா நான் இழந்த சிங்காசனத்தை, அந்த சிம்மாசனத்தை மறுபடியும் என்னை கொண்டு போய் நீங்க உட்கார வைப்பீங்க அப்படின்னு தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை இங்க பாடலாக அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, உங்களுக்கு யாரெல்லாம் பயந்தாங்க அவனுக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறீங்க, இழந்து போன உரிமையை மறுபடியும் கொடுத்து இருக்கிறீங்க, எனக்கு நீங்க கொடுப்பீங்க. ராஜாவின் நாட்களோடு நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும், அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். இது மேசியாவை குறிக்கிறது. ஏன் மேசியாவும் கூப்பிடணும்? என்ன மாதிரிதான் மேசியா அந்த சிலுவை மரணத்துக்கு முன்பாக எவ்வளவு வேதனை அனுபவிச்சார். என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிடுற அளவுக்கு அவருடைய இருதயம் தொய்ந்து போனதே, அவருடைய இருதயம் மிகவும் கவலை அடைந்ததே, அளவுக்கு அதிகமாக அவருடைய வேர்வை ரத்த துளிகளாக கெட்செமனே தோட்டத்தில் விழுந்ததே. திரும்ப அவருக்கு என்ன பண்ணிட்டீங்க? உயிரோடு எழுப்பி மறுபடியும் 2வது முறையாக பூமிக்கு வந்து ஒரு மனுஷனாலும் அழிக்க முடியாத ஒரு ராஜ்யத்தை நீங்க கொடுக்க போறீங்களே, அதே மாதிரிதான் எனக்கும் நீங்க செய்வீங்க. இது நம்பிக்கை. 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அவர் நம்பிக்கையின் பாடலாக எழுதி வச்சிருக்கிறார். அவர் கடைசியில் சொல்றார், இப்படியே தினமும் என் பொருத்தனை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பொருத்தனைகளை செலுத்துகிறார். ஆண்டவர் நோக்கி பாடல்களை நான் என்னைக்கு பாடிட்டே இருப்பேன்னு சொல்றார். அந்த துதிக்கிற பாடலை எழுதுகிற ஒரு வழக்கம், ஜெபத்தை எழுதுகிற ஒரு வழக்கம் தாவீதுக்கு இருந்ததுனால அதை நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பேன், பொருத்தனையும் பண்ணிட்டு இருப்பேன். உம்மை நோக்கி நான் பாடல் மூலமா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருப்பேன்னு சொல்றார். பாருங்க, 8 வசனம் இருந்தாலும் மிகவும் அருமையான வசனங்கள். கர்த்தர் இந்த வசனம் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். இதில் நாம் கற்றுக்கொள்வது என்ன? நமக்கு இருதயம் நிச்சயமா பாதிக்கப்படும், அளவுக்கு அதிகமாக வேதனை நாம் அனுபவிப்போம். எந்த ஒரு மனுஷனிடத்திலும், அதாவது நம்மோட ஆவியில் உயர்ந்தவர்கள் கிட்ட, அளவுக்கு அதிகமாக கர்த்தரோட வளர்ந்தவங்க கிட்ட சொல்லலாம், தப்பு இல்லை. அவங்க யார்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க நிச்சயமா. ஆனால் வளர்ச்சி அடையாதவங்க கிட்ட நம்ம சொல்லும் போது
அவங்க நிச்சயமா ஷேர் பண்ணுவாங்க. அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனையா என்கிட்ட சொன்னாரு, அவருக்கு இப்படி ஒரு வேதனையா என்கிட்ட சொன்னார். அதனால நம்மை விட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்தவர்கள், வயதில் மூத்தவர்கள் கிட்ட நம்முடைய வருத்தத்தை ஷேர் பண்ணிக்கலாம், ஜபத்துக்கு அவங்கள உதவி கேட்கலாம். ஆனால் சாதாரண ஆண்டவரை அறியாத, அதாவது ஆண்டவரை மட்டுமே அறிந்து தனிப்பட்ட முறையில வளர்ச்சி அடையாதவர்கிட்ட நம்முடைய பாரத்தை சொல்ல வேண்டியது அவ்வளவு நல்லதாகவே நமக்கு இருக்காது. கர்த்தர் அப்படிப்பட்ட இருந்துச்சு நமக்கு கொடுப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இரண்டாம் விஷயம், என்னோடு கொடுக்கிற ஒவ்வொரையும் தகப்பன் ஆசீர்வதிக்க முடியாது, கலந்து கொண்டு ஒவ்வொருவருக்கு தேவனுடைய நன்மையாக இறங்கும்படியாக, இந்த வசனங்களின்படி தங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உணர்த்தும்படியாக, நடத்தும்படியாக எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம். எங்களுக்கெல்லாம் ஆண்டவரே துணையாக இருந்து எங்களை நடத்தி ஆலோசனை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குகிற எங்கள் அண்ணன் அவர்களுக்காக, அக்கா அவங்களுக்காக, அவர்களின் 3 தாசர்களுக்காக, அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக கிறிஸ்துவ நாமத்திலே அடிமை ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பத்தை எல்லோருக்கும் ஆசீர்வாதமை கர்த்தர் தொடர்ந்து வைக்கும்படியா, கல்வாரி சபல் ஒவ்வொரு ஊழியம், சபை ஊழியம், ஆபீஸ் ஊழியம், லெபரசி ஊழியம், எச்ஐ ஊழியம், எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவையெல்லாம் சந்தித்து தாங்க. இப்படி மாறாது கிருபை என்னைக்குமே எங்களுக்கு கிடைக்கின்ற உண்மையே நோக்கி கர்த்தர் எங்கள் மேல் இரக்கமாய துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் வேண்டுதலுக்கு விண்ணப்பத்திற்கு சரி சாய்த்து தாவீது கொடுத்த பதில் எங்களுக்கு தான், எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். எப்போதுமே எங்களை வெறுமையாக்குவோம். அந்த தாழ்மையான இருந்து எங்களுக்கு தந்துடுறோம். இது எங்களுக்கு கர்த்தரும் ரட்சகர் பெற்றோருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.